பல்வேறு தடைகளை தாண்டி சிலர் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கரூர் மாவட்டத்திற்கு வரக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை தடுக்கக்கூடிய வகையில் நீதிமன்றங்களுக்கு சென்று பணிகளை தொடர்ந்து நிறுத்துவது, பணிகளுக்கு தடையாணைகளை பெறுவது, வழக்குகளை தொடுப்பது என குறுகிய மனப்பான்மையோடு மக்களுக்கு எதிரான ஒரு செயல்களிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள். மக்கள் விரோத செயலில் ஈடுபடக்கூடிய அவர்களுடைய எண்ணங்களை தவிடுபொடியாக்கி நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை பெற்று விரைவாக இந்த பேருந்து நிலையத்தினுடைய பணிகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு 70 விழுக்காடு பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. அதே போல தான் கரூர் திருவள்ளூர் மைதானத்தில் மிக சிறப்பாக அமையக்கூடிய மாவட்ட மைய நூலகத்தினுடைய கட்டிடப் பணிகளுக்கும் நீதிமன்றத்திற்கு சென்று தடையாணைகளை பெற்றார்கள். அந்த நூலகத்தினுடைய பயன்பாடு என்பது போட்டித் தேர்வுக்கு கரூர் மாவட்டத்தில் தயாராகக்கூடியவர்களுக்கு பல்வேறு வசதிகளோடு சேர்த்து அமர்ந்து பயில்வதற்கு வசதியாக அந்த கட்டிடத்தினுடைய வடிவமைப்பு அமைக்கப்பட்டிருந்தன. அதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் குறுகிய மனப்பான்மையோடு மக்களுக்கு எதிராக நீதிமன்றத்திற்கு சென்று அங்கே திட்டங்களை தடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சி ஈடேறவில்லை. இப்பொழுது நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை பெற்று முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அந்த நூலகம் கட்டுகின்ற பணிகளையும் இப்பொழுது நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். இந்த புதிய பேருந்து நிலையம் 3 மாத காலத்திற்குள் பணிகள் முடிக்கப்பட்டு முதலமைச்சர்கள் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க இருக்கின்றார். நகர பேருந்துகளும் இருக்கும், புறநகர் பேருந்துகள் முழுமையாக அங்கே இருக்கும். ஏற்கனவே கரூரில் செயல்பட்டு வரக்கூடிய பேருந்துகள் நகர பேருந்து நிலையமாக செயல்படும். அந்த பழைய பேருந்து நிலையத்திற்கும் புதிய பேருந்து நிலையத்திற்கும் இணைப்பாக நகர பேருந்துகள் தொடர்ந்து 24 மணி நேரமும் இயக்கப்படும். இந்த மாவட்ட ஆட்சியர்ட்டும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்டும் பேசி அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அதற்கான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும். இல்லை, இப்போ ஏற்கனவே இருக்கிற பாலம் போதுமானது. அதுவே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பொற்கால ஆட்சியில் கட்டப்பட்ட உயர்மட்ட பாலம் தான் அமராவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு இப்பொழுது பயன்பாட்டில் இருக்கின்றன. இப்பொழுது இருக்கின்ற பாலமே போதுமானது. தேவை ஏற்பட்டால் கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தப்படும்.